சிவசிவ திருச்சிற்றம்பலம். மன ஆரோக்கியம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். உடல் ஆரோக்கியம் மாதிரி மன ஆரோக்கியமும் மனிதருக்கு மிகவும் முக்கியம். மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம் பெறும். மன ஆரோக்கியத்தினால் நாம் நன்றாக எல்லோரிடமும் அன்பாக பழக முடியும். அப்போ நாம் மன ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். இப்போ மன ஆரோக்கியம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எப்படி நாம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி மன ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வேண்டும். மன ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்றால், நாம் அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும். எல்லோரிடமும் அன்பு காட்டும்போது அவர்களும் நம்மிடம் அன்பு காட்டுவார்கள். நாம் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழக வேண்டும். யாரும் நம்மை பற்றி குற்றம் குறைகள் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு திருந்தி வாழ வேண்டும். குற்றங்குறைகள் இல்லை என்றால், நம்மிடம் எதுனா குற்றக்குறைகள் இல்லையே என்று அதனை ஒரு முள்ளை தூக்கி ஓரத்தில் தூக்கி எறிவது போல் நாம் அவர்கள் சொல்லை தூக்கி தூர எறிந்து விட வேண்டும். இவ்வாறு நாம் அவர்கள் சொன்ன சொல்லை தூக்கி எறியும் போது நமக்கு மன ஆரோக்கியம் கிடைக்கும். அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, நம்மை பற்றி இவ்வாறு பேசிவிட்டார்களே, அப்படி நினைத்து மனதில் வைத்து கொண்டால் முள் நெருடுவது போல் நம் மனதை நெருடிக்கொண்டே இருக்கும். இதனால் நம் மன ஆரோக்கியம் கெடும். இன்னொரு முறை நாம் இப்படி பேசுவர்களை பார்த்தால், ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நகர்ந்து போய்விட வேண்டும். நம்மை பற்றி பொறாமை எடுப்பவர்களை நம் மனத்தில் நினைத்து வைத்து கொள்ளக்கூடாது. நம் மனதில் இருத்தி வைத்து கொண்டு இருந்தால் அவர்கள் பேசிய சொல் நம் அப்பப்போ வந்து நிற்கும். இவர்கள் நம்மை பற்றி பொறாமைப்படுகிறார்களோ, நம்மை அப்படி சொல்கிறார்களே என நினைப்போம். இவ்வாறு நாம் யாரையும் பற்றி எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. நாம் நம் வழியில் நேர்மையாக வாழ வேண்டும். யாரிடமும் கடன்படக்கூடாது. நாம் உழைத்து வாழ வேண்டும். நாம் உழைத்து வாழும்போது தேக ஆரோக்கியம் கிடைப்பதோடு மன ஆரோக்கியமும் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். இதனால் அடுத்தவர்களை சார்ந்து வாழுதல் கூடாது. நம் மனதை எளிமையாக வைத்து கொள்ள வேண்டும். ஒருவரிடம் பணம் அதிகமாக இருக்கும், நம்மிடம் அவ்வளவு பணம் இருக்காது. இருப்பினும் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வாறு சந்தோஷமாக இருக்கலாம் என்றால், அவர்கள் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பணமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். நமக்கு இறைவன் இவ்வளவுதான் தந்திருக்கிறார், இதை வைத்து நாம் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம் என்று நினைத்தால் மன ஆரோக்கியம் நம்மிடம் இருக்கும். அடுத்தவர்களை பார்த்து நாம் எதற்கும் ஏங்கக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்களிடம் நாம் கையேந்தி நிற்கவும் கூடாது. நாம் உழைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனிதன் தனக்கு ஏற்ற முறையில் உழைத்து அந்த உழைத்த பணத்தில் சாப்பிட்டு சந்தோஷம் அடைய வேண்டும். இவ்வாறு நாம் அன்றாடம் உழைத்து சாப்பிடும்போது நமக்கு ஏற்படும் தன்னம்பிக்கை மிக பெரிது. கடன்பட்டோருடைய நெஞ்சம் கலங்கி நிற்கும். நாம் யாரிடமும் கடன்படவில்லை, உழைத்து சாப்பிடும் என்று பெருமை கொள்ள வேண்டும். இப்பெருமையே நமக்கு தலை நிமிர்வை தரும். நாம் சான்றோருடன் பழக வேண்டும். நல்ல செயல் புரிவோருடன் இணங்கி நடக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் எல்லோரிடமும் அன்பாக பழகும்போது, எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் நம்மிடம் பேசும்போது நல்லெண்ணத்தோடே பேசுவார்கள். தினமும் உடம்பை சுத்தமாக வைத்து கொள்வது போல் மனதையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அன்றன்று நடக்கும் விஷயங்களை, நல்ல விஷயங்களை மட்டும் அசைபோட வேண்டும். கெட்ட விஷயங்களை ஒரு ஓரத்தில் புதைத்து விட வேண்டும். மனம் என்பது ஆரோக்கியம் பெற்றால்தான்
நாம் அன்றாட வாழ்வில் இன்பமாக இருக்க முடியும். இன்பத்தை தேடி நாம் எங்கும் அலைய வேண்டாம். நம்மிடமே அந்த இன்பம் இருக்கிறது. இறைவனை வழிபட வேண்டும். எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு காட்ட வேண்டும். இவ்வாறு மனதை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் நோய் நொடிகள் நம்மை அண்டாது. நோயின்றி வாழும் வாழ்க்கையே மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று எந்த மனிதன் நினைத்து வாழ்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். இந்த இரண்டும் நம்மிடம் இருக்கும்போது நாம் உலகத்தையே ஜெயித்தவர்கள் என்ற வரிசையில் நிற்போம்.